பிரேஸ் பி டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தாவப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை உடைய நாமத்திற்கு சாட்சியாய் சொல்லி இந்த வசனத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் நமக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றிய கிருபையாய் அன்பை அளித்திட நீ. யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். பெரியமானங்களே, எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ, நான் மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சாட்சி கொடுப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு சற்று சரீர பலவீன சுகவீனங்கள் ஏற்பட்டது நிமித்தமாக சில நேரங்களிலே தொடர்ந்து சாட்சி கொடுக்க முடியாதபடி சூழ்நிலைகள் உருவானது. எனவே இந்த நாளிலே தொடர்ந்து சாட்சி கொடுக்க கர்த்தர் செய்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஆரம்பமானது இந்த ஊழியம். அதாவது தினம் ஒரு சாட்சி என்ற பெயரிலே கொரோனா வந்தப்போ சபைகள் எல்லாம் மூடின போது ஆண்டவர் எனக்கு இந்த வாட்ஸ்அப் ஊழியத்தை ஆரம்பிக்கும்படி சொன்னதினாலே அன்றையிலிருந்து கடந்த 3 ஆண்டுகளாக, அதாவது 20 மார்ச்சிலிருந்து தொடர்ந்து இந்த தேதி வரையிலே தினமும் ஒரு சாட்சி என்ற பெயரிலே கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்து வருவதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய வசனத்தில் கர்த்தர் அவரால் படைக்கப்பட்ட நம்மை மண்ணாக நினைவு கூர்ந்தாலும் கூட மண்ணை மாம்சமாக உருவாக்கினவராக அவர் இருப்பதால் நமது மாம்சத்தை குறித்தும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். மேலும் அவரால் நீதிமான்களாக்கப்பட்ட நாம் சரீரத்தில் உபத்திரவப்படும் பொழுது நமது விசுவாசம் பெருகும்படியாக சுகமளிக்கவும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் அல்லவா அவர். அப்படியாய் நடந்த ஒரு அருமையான ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்போம். இது ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக நான் கேள்விப்பட்ட சாட்சி. அதனால அதை நாம் கேட்போம். கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, எங்கள் சபைக்கு அநேக ஆண்டுகளாக வந்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்தார் உண்டு. அந்த குடும்பத்திலே அந்த சகோதரர் பெயர் மோசஸ், அவருடைய மனைவி பெயர் எவாஞ்சலின் மோசஸ். 2 பேரும் ஊழியத்தினுடைய பாதையிலே ரொம்ப உற்சாகமாய் சபையினுடைய காரியங்களிலே பொறுப்பெடுக்கிறதிலும் ஊழியத்திலே பங்கு பெறுகிறதிலும் எல்லாவற்றும் ரொம்ப உற்சாகமாக இருந்த அவங்க மட்டும் இல்லை, பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ளாக மிக அருமையாக வழிநடத்தி வந்தார்கள். பிற்பாடு
ஆண்டவருடைய கிருபையினாலே அவர்களுக்கு சொந்தமான ஒரு இடம், ஒரு இடத்துல பாலவாக்கம் என்று நினைக்கிறேன். அந்த இடத்துல அவங்களுக்கு சொந்த இடம் வந்ததுனால இங்கே கொஞ்சம் வாடகைக்கு வீடுகள் கிடைக்காமல் போனதுனாலே இங்கிருந்து அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க, ரொம்ப தூரத்துக்கு. அப்படி தூரத்துக்கு போனதுனால இங்கே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனாலும் அங்கேருந்து ஃபோன் பண்ணி பேசுவாங்க. சில நேரங்களிலே அவங்க அம்மா வீடு இங்கே மாதவரத்தில் இருக்கிறதுனாலே நம்ம சபைக்கு பக்கத்தில் அவங்கள வந்து பார்க்கும்போதெல்லாம் அவங்களையும் பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு போவாங்க. இப்படி இருந்தப்போ திடீர்னு போன மாதம் வந்தப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு பயங்கரமான பிரச்சனை அப்படின்னாங்க. என்னன்னு, அவங்க அம்மாவோட வந்திருந்தாங்க. அம்மாவுக்கும் கேன்சர் பிரச்சனையாக இருக்கிறது. எனக்கும் இப்படி தான் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாங்க. அவங்க அம்மாவுக்குடைய வியாபாரம் என்னன்னா, கோயில்களுக்கு தாமரை பூ விற்கிற ஒரு வைராக்கியமான ஒரு தாயார். ஆனால் இயேசு மேலாம் அவங்களுக்கு நம்பிக்கை உண்டு. ஆனால் இருந்தாலும் ஏமா இந்த தொழிலெல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்லும்போது அவங்க இல்லை இருக்கட்டும் பாஸ்டர் அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ 2 பேருக்கும் ஒரே வியாதி வந்த உடனே அவங்க வந்து என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. பார்த்தீங்களா எப்படி 2 பேருக்கும் ஒரே வியாதி தான் வந்துக்குது. இவ ஏசுன்னு இருக்கிறா எப்போவுமே 24 மணி நேரம். நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் காரியத்தை செய்வார் சிஸ்டர். நீங்கள் அம்மா இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு முதல் கர்த்தர் காரியத்தை நமக்கு நல்லபடியாக முடித்து கொடுக்கணும். அதுக்காக நம்ம ஜெபிப்போம் என்று சகோதரிக்காக தொடர்ந்து நானும் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அவங்களும் ஜெபிச்சுக்கிட்டு எப்பெல்லாம் இங்கே வராங்களோ சென்னைக்கு வரும்போதெல்லாம் வந்து ஜெபம் பண்ணிட்டு போவார்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால எல்லாம் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் காரியங்கள் ஸ்கேன் அது எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு நேற்று தினத்திலே சபைக்கு வந்திருந்தாங்க. வந்தப்போ என்னை பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் அவனுடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தருடைய நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலில் எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்க கர்த்தர் தாமே கிருபிச்சு தான் இப்போ அம்மாவை பார்த்து அவங்களுக்கிட்டான சாட்சி சொல்லிட்டு அம்மா ஆண்டவர்கிட்ட வந்துருங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறது என்று சாட்சி கொடுத்து நம்ம இதுலேயும் தினம் ஒரு சாட்சியும் நீங்கள் ஜெபிச்சதுனால அதை போட்டுடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருடைய நம்ம மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை நாம் தேடும் பொழுது நம்முடைய விசுவாசம் பெருகும்படியாக நம்முடைய திராணி என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறதுனாலே எந்த சோதனைக்குள்ளே நம்மளை கொண்டு போனாலும் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு சுகமளிக்கவும் காரியங்களை செய்யும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்க எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நாளிலும் கூட கர்த்தாவே சகோதரிக்கு நீர் கொடுத்த நல்ல சுகத்துக்காய், பலத்துக்காய், ஆரோக்கியத்திற்காய், நல்ல சாட்சிக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.